نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அது எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தி தான். நம்மளுடைய இருக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. குரான்ல அப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய ஜாத்து சிபத்து அஃபால் ஆசாரை உங்களையே சம்மந்தப்படுத்தி சொல்லுங்க. அல்லாஹ் என்னோட இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ப்ரூஃப் வேணுமா இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க அல்லாஹ் எங்களோட இருக்காங்க? அம்மா சொல்றாங்க அல்லாஹ் அரசுல இருக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் எங்களோட இருக்காங்க. என்ன ப்ரூஃப்? ப்ரூஃப் வேணுமா இல்லையா? என்ன ப்ரூஃப்? அந்த பிள்ளை என்ன சொன்னாச்சு? ஜாத்து சிபத்து அஃபால் ஆசார். நீங்க அதான் சொன்னீங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். என்ன படங்கள புள்ள மைக்கு தரவா? சவுண்டு வெளியே வர மாட்டேங்குது. குர்ஆனுடைய நிரூபணம் என்னன்னு கேட்டா, நாம் நமக்கு சொந்தம் இல்லை, என்ன இருப்பது எல்லாமே அவனுக்கு சொந்தம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் அல்லாஹ் தஆலாவுடைய இல்மில் இருக்கக்கூடிய சொரூபங்கள் மாலூம் அவன் என் கூட இருக்கிறதுனால நம்ம மௌஜூதா தெரியுது. என்னில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே நான் கொண்டு வரல, எதுவுமே நான் உண்டாக்கல, எல்லாம் அவன் தான் உண்டாக்கலாம். அவன் தான் உண்டாக்கி கருவறையிலேருந்து நம்மளை கொஞ்சம் சன்னசனமாக வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ பெருசாக்கியிருக்கான். இது பொதுவாக சரியத். சரியத்தில் என்னம்மா? அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடணும், அடிமைத்தனத்தை நிரூபணம் செய்யணும். சரியத்தில். தரீக்கத்தில் சபை போகணும் பாருங்க. இப்போ நம்ம தரிக்கத்துடைய முக்கியமான நோக்கம் தான். அந்த விட போனவர் அதான் சொன்னேன். இப்போ இந்த மஜ்லிஸ் நடக்க மஜ்லிஸ் வந்து இணையறதுனால நம்ம கல்வி கொஞ்சம் நல்ல பக்கம் போகும். அதனால மஜ்லிஸுக்கு போகணுங்கிறது முக்கியமான காரணம். இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழையக்கூடிய நிலை இருக்காது, ஈடுபடக்கூடிய நிலை இருக்காது. இன்னும் விளங்கிட்டா இன்னும் நம்ம கல்வியில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஆர்வம் ஏற்படும். ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால் தான் வரும், வெள்ள வர. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மளோட இருக்கலான்ட்டு ஈடுபடுறதுக்கு எதை வச்சு ஈடுபடுவீங்க? அல்லாஹ் நம்மளோட இருக்கலாம்னு சொல்லமா இல்லையா? அவனோட ஈடுபாடு வருவதற்கு எதை வச்சு நீங்க ஈடுபாடு கொள்வீங்க? இந்த பிள்ளை வெற்றி அடைவதற்கு அம்பா துப்பாக்கியா? துப்பாக்கியை வச்சு ஈடுபடுது. அதனால அந்த துப்பாக்கி சொல்லக்கூடிய பயிற்சியை நம்ம வெற்றி பெறுங்க. அல்ல நம்ம கூட இருக்கிறாங்கிறதுக்கு எதை வச்சு நீங்க ஈடுபடுவீங்க? அவன் நம்மளோட இருக்கிறாங்கிறதுக்கு எதை வச்சு நீ ஆதாரமா வச்சு ஈடுபடுவீங்க? சிபத்தை ஒழித்தான், அதான் முக்கியம். சிபத்தை ஒழிக்க அதை வச்சு என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சம்மந்தப்படுத்துன்னு சொன்னா என்ன கேட்டா, சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி சம்மந்தப்படுத்துவீங்கன்னு கேட்டேன். இப்போ எப்படி சம்மந்தப்படுத்துவீங்க? இப்போ சொன்னீங்களே அல்லாஹ் நம்ம சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை நீங்க எப்படி ஈடுபடுத்துவீங்க? எப்படி நீங்க அது கூட அல்லாஹ் கூட சேர்ந்து வாழணும், சேர்ந்து இருக்கணும், அல்லாஹ் என்னோட இருக்கலாங்கிற விஷயத்துக்கு எப்படி ஈடுபடுவீங்க? அதுல அந்த இதுல வந்து அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நம்ம ஹயாத்தா செய்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹயாத்தை இந்த மையத்திலே அல்லாஹ்வுடைய ஹயாத்தை அதான் அதுக்கு பயிற்சி. அதான் பயிற்சி. என்னோட ஹயாத்துல அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய சுடர், அது பிரதிபலிப்பு. இந்த இடம் இருட்டான இடம், லைட்டுடைய பிரதிபலிப்பு வெளிச்சமா தெரியுது. நம்முடைய சிபத்து என்ன? மையத்தில் அல்லாஹ்வுடைய ஹயாத்தை பிரதிபலிக்குது. அதனால நம்ம ஹயாத்தாக
தெரிகிறோம். ஹயாத்தா இல்லை, எப்போதும் மையத்து தான். மையத்து ஹயாத்தா இல்லை, மையத்து ஹயாத்து தெரியுது. குஜூது சிவாது பேருமை. குஜூதுனா என்னன்னா பாடம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நோக்கம். கல்வியில் உட்காந்துன்னு சொன்னா நமக்கு செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதாம அல்லா நம்மளும் இருக்க அங்கத்துக்கு நம்ம எதை வச்சு ஈடுபடுறோம்? அல்லா நம்மளும் இருக்கக்கூடிய விஷயத்துல ஈடுபடணுமா இல்லையா? எதை வச்சு ஈடுபடுறீங்க நீ? ஆழமான ஒரு புரிதல் வேணும். அப்பதான் கவலை போகும், துன்பம் போகும், துயரம் போகும், கஷ்டம் போகும், இன்பம் வரும், பிரியம் வரும், ஆசை வரும். அந்த புரிதல் என்னதான் வரும். இந்துக்கள்கிட்ட ஒரு புராணம் இருக்கு. புராணம் அது பேர் கல்கிய புராணம்னு சொல்றாங்க. 5000 வருஷத்துக்கு மிஞ்சி உள்ளது. அந்த கல்கி புராணத்துல அப்துல்லா என்ற பாப்பாவுக்கும் ஆமினா என்ற தாயாருக்கும் முகமது ரசூல்லா பிறப்பார்கள் அப்படின்னு வரும். அவங்களோட பேரு முகமது ரசூல்லா. அவர்கள் 4 நண்பர்கள் இருப்பார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. எப்போ 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 எழுதப்பட்டிருக்கு? என்ன வழங்குது? இல்ல மகத்தான ஒரு விஷயம் அடங்கியிருக்காரு. என்ன வழங்கினீங்க? நம்மிலே நிகழக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும், நான் பிறப்பதுக்கு முன்பிலும் சரி, பிறந்த பிற்பாடும் சரி, பிறந்து அல்லாவிடம் போய் சேரக்கூடிய வகையிலும் எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்பட்டது. அதான் நிகழுது. அந்த ஈமான் தான் நிர்ணயிக்கப்பட்ட ஈமான். கூட கொண்டு வருவாங்க, கொஞ்சம் வச்சு ஆறி போயிடும். ஆறின பிற்பாடு ஆதினிசா குளிப்பாரு என்று நிர்ணயிக்கப்பட்டது. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க, எவ்வளவு நேரம் இருப்பீங்க, நிர்ணயிக்கப்பட்டது. இது உட்கார்ந்துட்டா போதும், கவலையே வர. உட்காந்துருச்சா? உட்காந்துட்டு இருக்கு. உங்களுக்கு உட்காந்துருச்சா? ஓரளவுக்கு உட்காந்துருக்கு. உட்காந்துருக்கு நம்ம சொல்லலாம், உட்காந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். பிரச்சனை ஏற்படும் போது இருக்குதா? அங்கதான் பிரச்சனை. கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும் போது அல்லாஹ் கொண்டுதான் நிகழ்றது, அல்லாவுடைய ஆதி ஏற்பாடு தான் நிகழ்து என்ற ஈமான் நமக்கு இருக்கா? ஈமான் இருக்கணும். அதுதான் பாடம். என்ன மதினா தேவி இருக்கா அப்படி? என்ன செய்வோம், யாருக்கு பிறப்போம், எப்படி வாழ்வோம், எப்படி மூத்தாப்போம், இது எல்லாமே நம்ம பொதுவாக சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ நிரூபணம், ஆதாரபூர்வமா நம்ம நிரூபணம் செய்யறோம். இந்த புரிதல் வந்துன்னு சொன்னா நமக்கு கவலையே வரும். நம்ம இருந்தால்தான் கவலை. அது ஒரு பாடம். நாம் இருந்தால் கவலையே வராது. எப்போ வராது? இந்த புரிதல் இருந்தால். இதை தாண்டி ஒரு பாடம் இருக்கு. என்ன அந்த பாடம்? என்னங்க? அல்லாஹ் நம்மோடு இருப்பதை அறிவது, புழங்குவது, விளங்குவது, உணர்வது, அதிலே இருப்பது. அது ஒரு பாடம். நாம் இருந்தால் கவலை, சஞ்சலம், துன்பம், துயரம் துனியாவுடைய இயல்பு. அவன் இருந்தால் எதுவுமே இல்லை. கவலை வராது, துன்பம் வராது, துயரம் வராது, கஷ்டம் வராது. அதுக்குதான் பாடம் புரியுதல் வேணும்.
புரிதல் மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். அதுக்காக வேண்டி தான் தாலீம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கல்வி அல்லா பக்கம் போகக்கூடிய வழிமுறைக்கு சுஹபத் தான். இருமொழி சுஹபத், செய்யக்கூடிய சுஹபத், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஈடுபாடு இல்லை நமக்கு, அது போய் சேராது, நெருக்கம் வராது. அப்போ அல்லா வளர்த்துக்கிறதுக்கு சொல்கிறோம், அல்லா வளர்த்துக்கிறது வந்து உங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லா பக்கம்னு இருக்கும், நெருக்கத்தை உண்டாகும். அதனால தான் 1500 வருஷமாக திக்ர் நடக்குது, மஜ்லிஸ் நடக்குது, முராகபா நடக்குது, திக்ர் மஜ்லிஸ் நடக்குது, முஷாஹதா நடக்குது, எல்லாமே நடக்குது. விளங்குதல் தான் ரொம்ப முக்கியம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சுகமா இல்லையா? சுகமா இல்லை, ஏன் சுகமா இல்லையா? சரி, என்ன செய்யுது உனக்கு? சுகமாண்டி, சுகம் சுகம் சுகம்ல என்ன? ஹெல்த்தியா இருக்கியான்னு அர்த்தம். ஹெல்த்தியா இருக்கியா? ஆமா, சுகத்துக்கு சோகம் நினைச்சிட்டான் நமக்கு. பல பேரை பேசுறதுனால அல்லாஹ் சொல்ற ஞானங்கள் கல்வி உட்கார தக்கது. அப்ப சதா அதுல ஈடுபடத்தான் அது கொஞ்சமா அல்லாஹ் பக்கம் போய் சேரும். அல்லாஹூ மூச்சு இருக்கிறோம் இல்லையா, என்ன அர்த்தம்? எண்ணிலே அல்லாஹ், அல்லாஹூ வெளியில அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், எண்ணிலே அல்லாஹ், வெளியில அல்லாஹ். மூச்சோடைய ஹகீகத்தான் நம்ம வெறும் மூச்சை விட்டு இருக்கிறோம். அது ஹகீகத்து என்னங்க? எண்ணிலே அல்லாஹ், வெளியில அல்லாஹ், எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ். இந்த தரிக்கத்துடைய பாடம் எது 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 வரையும் கடைசி? தரிக்குடைய பாடம் எது வரையும் கடைசி? புகக்கணும் என்ன? தௌஹீத் என்ன? சொல்லுங்க பாப்பா. ஒன்றை எப்படி வழங்குனீங்க, ஒன்றை எப்படி அறிஞ்சீங்க, ஒன்றை எப்படி அடையிறீங்க சொல்லுங்க. ஒன்றையே அறியலாம், ஒன்றையே அடைவது கஷ்டம். இப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அறிஞ்சீங்க? ஒன்றையே எல்லார் கூட அவன் இருக்கிறான். எல்லார் கூட என்பது ஒன்று, அவன் இருக்கிறான் என்பது ஒன்று. ரெண்டாச்சு பாருங்க, எப்படி தௌஹீத் ஆகும்? சரிதான், அவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அது நம்ம இல்மு சொல்றோம், எல்லாமாகவே இருக்கிறான் என்று உணரணும். அதான் கடைசி இல்லை. நீ ஹூவக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல அர்த்தம் என்ன கேட்டா, எனக்கு எல்லாமாகவே அவன் தான் இருக்கிறான். இது பாடம். நமக்கு உணர்வு வரணும்ல, அதுதான் கடைசி. உணர்வு என்ன வரும்? உணர்வு வந்தா என்ன வரும்? உணர்வு வந்தா என்ன வரும்? அநாயகன்னு வரும். உணர்வு என்ன வரும்? அநாயகம். அதுக்குதான் தரிக்கத்தை. அநாயகம் வந்து என்ன கிடைக்கும்? அநாயகம் வந்து என்ன கிடைக்கும்? அல்லாவுடைய குருபு, அல்லா ஒண்ணு குருபு வேணும், அல்லாவே கிடைக்கும். பல்ல கிடைச்சா நமக்கு என்ன பாக்கியம்? எல்லாமே கிடைக்குமா? நமக்கு என்ன பாக்கியம்? பாக்கியத்தை சொல்லுங்க, என்ன பாக்கியம்? கவலையற்ற விசனமற்ற வாழ்க்கை துனியாவுல. அப்புறம் மேமிச்சுமா
அது மொத்த போன ஒருபாடு துணியாவில் இருக்கும்போது சொல்லலாம் எல்லாம் கஷ்டம் நஷ்டம் தொழில்நுட்பம் எதுவும் இருக்காது. அமைதி சந்தோஷம் அதெல்லாமே மேற்கொண்டு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் முக்கியம். எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கணும். அதான் பாக்கியம். அதான் மரணம் இல்லாத பெருவாள். மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாது? நீ பிறக்கவே இல்லை. பிறந்ததானே மரணம். இவன் பிறக்கவே இல்லைன்னு சொல்றேன். எப்படி ஆமான்னு தலையாட்டுங்க? அநாயகர் பாடத்துல அதான் முக்கியம். அதுதான் வழங்கல செய்தி உணர்ற செய்தி. அப்ப அதுக்காக வேண்டியதான் கண்மன் நாயகர்களாக வந்தார்கள். முதல்ல பாடம் என்னங்க? கண்மன் நாயகருடைய முதல் போதனை என்ன? அகலாக்கே ரசூல். அகலாக் அது இருந்தால் தான் நீங்க அல்லா பக்கம் போக முடியும். அல்லாவே நெருங்க முடியும். அல்லாவுடைய குறும்பு கிடைக்கும். அகலாக்க ரசூல் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அழகா சொல்லிக்கிட்டு இருக்கணும். சிக்கிற சரவாத்தி பேசிவார் ஓதலாம் தொழுவலாம் எல்லாம் செய்யலாம். சொர்க்கம் கிடைக்கும். அதெல்லாம் சொன்னேன். எங்களுக்கு அல்லா கிடைக்கிறதுக்கு தான் இப்ப இவ்வளவு பாடுபடும். பல வருஷங்களா முறியீடு இருந்து நம்ம தியேட்டர் தானே வர்றோம். இதாகவே இல்லை. சில முறிகள் இருக்கிறாங்க. தியேட்டர் சொல்லவே இருக்கிறாங்க. அனுபவத்தில் ஆப்பாக்குள்ள சூழல் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாடம் வழங்கினா தான் நமக்கு ஒரு நிலைகள் ஏற்படும் போது முன்னேற்ற பாதைக்கு போக முடியும். இப்போ 5000 வருஷத்துக்கு முந்தையே நிர்ணயிக்கப்பட்டு போச்சு. கருவிலே நிர்ணயிக்கப்பட்டு போச்சு. கருவுக்கு முந்தையே நிர்ணயிக்கப்பட்டு போச்சு. அதோட இருமலையே நிர்ணயிக்கப்பட்டு போச்சு. கருவுக்கு முந்தைய என்ன? கருவில் வர்றதுக்கு முந்தி நம்ம எங்க இருந்தோம்? கருவில் வர்றதுக்கு முந்தி நம்ம எங்க இருந்தோம்? அல்லாவோட இருமலை வந்தோம். இருமலே நிர்ணயிக்கப்பட்டது. அதுதான் இப்ப நடக்கும். அது இப்போ அது எக்கே வந்து வச்சுங்களேன், என்ன நிகழ்ந்தாலும் கவலை வராது. கவலை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டா, என்னது எனக்கு சொந்தமானது, எனக்கு பிரியமானது, எனது வீடு, எனது காசு, எனது பேங்க் பேலன்ஸு, தனக்கு சொந்தப்படுத்துறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் கவலை, துன்பம், துயரம், கஷ்டம் இருக்கும். மகான்கள், அவுளியாக்கள், சேகுமார்கள் எல்லாம் போனீங்கன்னா இவ்வளவு பழக்கமா அவங்க கிடைக்க சொல்லவும் மாட்டாங்க. பிக்ரு செய்யுங்க. இப்போ நான் லால்பேட்டைக்கு எத்தனை பேர் வராங்கல்ல, சர்க்காரில் பார்க்க மகள்லாம் போனேன். நம்ம சரவாத்து ஓதுங்க, இசைப்பாடு ஓதுங்க. தேட்டில் யாருக்கு இருக்கோ அவர்கள் என்ன செய்வாங்க? அறிவின ஆசை ஏற்படும். அல்லாவோட பதில கொண்டு நமக்கு டெய்லி தாலியுமே இப்போ அல்லாவோட பதில கொண்டு நம்மளை கொண்டு தான் நடக்கும். எந்த சேகுமார்களும் வந்து லேடி தாலியுமே கிடையாது. நம்மளை பார்த்து தான் நான் அப்படின்ல முஸ்தாக்கிச்சான்னு சொல்லி சர்க்காருடைய மொழி அவன் லேடி தாலி வைக்கிறார். இப்போ விளக்கங்கள் உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு ஊரில் உள்ளக்கெல்லாம் கிடைக்காது. இப்போ நமக்கு வைராகியமான ஒரு எண்ணம் வரணும். நமக்கு அடைந்தே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன், எல்லாமாக அவன் இருக்கிறான், எல்லாமாக அவன் இருக்கிறான். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எல்லாத்துலயும் அவன் இருக்கிறான். நம்ம எங்க இருக்கிறோம்? நாம் அவனாகவே இருக்கிறோம். அதான் பாடம். இதுதான் ஹைகிகத். கடைசி எல்லாம் இதுதான் அநாயகக். அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும். அது என்ன செய்யணும்? மனமற்ற நிலை. அது சொல்லியிருக்கிறேன். மனமற்ற நிலை என்ன? மனசே இருக்கப்படாது. மனசுடைய வேலை குழப்பம்தான். குழப்பதான் மனசுடைய வேலை. அது உயிர் வாழ்றதுக்காக குழப்பிட்டு இருக்கும். எல்லாரும் உயிர் வாழதானே ஆசைப்படுறோம். அதே மாதிரி மனசும் ஆசைப்படுது. என்ன ஆசைப்படுது? நாங்கள் குழப்பிட்டே இருக்கணும். அதுதான் நம்மள எல்லாத்தையும் நடக்கும். மனதுதான்
எல்லாத்துக்கும் மூல காரணம். அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாசன பாசம் நீங்க செய்வோம். முதல்ல ஆரம்பத்தை செய்யணும்னு நினைச்சேன், பேச்சு வந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. 11 முறை சலவாத்து ஓதிக்கிங்க. பாசன பாசத்தில் ஓர்மை வரணும். உள்ள மூச்சு இருக்கும்போது அல்லாஹூ, வெளியிடும்போது அல்லாஹ், ஒவ்வொருமே செய்யணும். வேறு சிந்தனை வந்தால் கண்ணை திறந்து சிந்தனை பூரா கண்ணு வழியாக போயிடுச்சு, அந்த வழிக்கு புரியலை, அங்கே எங்கேயும் பார்க்க போகிறோம், அப்புறம் சொல்லுங்க அந்த பிள்ளைகிட்ட. நீ சொன்ன புரிஞ்சான்னு கேளுங்க அந்த பிள்ளைகிட்ட. தலையாட்டினா என்ன எதுக்கு தலையாட்டுச்சு கேளுங்க திரும்ப. ம் உள்ள தஸ்வி கலைஞ்சு பாருங்க. ம் சரி, 11 முறை சலவாத்து ஓதிக்கிங்க. அல்லாஹ் பாசன பாசம் அனுப்ப சொல்ல யாப்ஸு ஆஃபாகல சுகூத் ஆயிதான். الله أكبر الله أكبر.